சார் நீங்க சார் நீங்க எங்க சார் இங்க? நீங்க ஹிட்லர். என்னது ஹிட்லரா? அடையாளமே தெரியாம மாட்டிக்கிறியடா. சுத்தமா தெரியலையா உன்ன? ஆமா சார். நீங்க எங்க இங்க? பென்ஷன் காசை வாங்க வந்தேன். இந்த ஆபீஸ்க்கு நடையா நடந்து போதும் ஆகி போச்சு. காசு வந்த பாடு இல்ல. சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார், இதோ நான் வந்துடுறேன். எவ்வளவு நாளா நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் கேட்கல. இவன் அப்ப போய் சொன்னா அவன் கொடுத்துருவானா? சார் வாய் வார்த்தையா பேசினா கேட்க மாட்டான், அதுவே துப்பாக்கியை காட்டி பேசுறான். சார் உங்க வேலை முடிஞ்சது, நான் வரேன் சார். வேலை முடிஞ்சுதா சார்? உங்களை சார் கூப்பிடுறாரு சார். என்ன மேஜிக் பண்ணா இவன்? வணக்கம் சார். புடிங்க சார், இந்தாங்க சார். சார் இந்த சின்ன விஷயத்த எதுக்கு சார் அவர்கிட்ட போய் சொன்னீங்க? சாரி சார். இவன் நமக்கு மரியாதையா கொடுக்க மாட்டானே. இப்ப என்ன மரியாதை மழையா பொழியுது? தப்பாயிடுச்சு சார். சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். சரி சரி. என்னமோ நடக்குது. ஹலோ ஹலோ, நாளைக்கு எங்க அண்ணாக்கு காரியம் வச்சிருக்கோம், நீங்களும் வந்துருங்க. சரி, நான் வரேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எங்க அண்ணா எங்க வீட்டுக்கு பெரிய பையனா இருந்தான்னு சொல்றதை விட எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்தான். இந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு என்ன தெரியும்? இந்த தரித்திரம் எனக்கா பொறுக்கணும்? வர மாப்பிள பாத்துட்டு மட்டும் போனா நீ ஆயுசு முழுக்க இங்கதான் உட்காந்துட்டு இருக்கணும். உனக்கு நானும் எத்தனை மாப்பிள தான் பாக்குறது. எதுக்குமா அவளை திட்டிட்டு இருக்க? என்ன பண்ணவ? சாமி கொடுத்த வரோன்னு இத ஒத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் 2 குழந்தைக்கு அப்பா, நான் எப்படி நான் ஒத்துப்பேன்? என்னமா அதெல்லாம்? அதனால என்னடா, 2ஆம் தரமா போனவங்க யாரும் குடும்பம் நடத்தலையா? ஏமா அவசரப்படுற? நான் என்ன செத்தா போயிட்டேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இவளுக்கு வயசு ஆக ஆக நமக்கு தான் பாரம்டா. அம்மா புரியாம பேசிட்டு இருக்கேம்மா, கொஞ்ச நாளைக்கு சும்மா இரு. அந்த நிலத்தை தான் விற்க போறோம்ல, ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணலாம். அது நடக்க போறது இல்ல, இவளுக்கும் கல்யாணம் ஆக போறது இல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா 4 பேர் 4 விதமா பேசுறது எனக்கு தான் தெரியும். சிஸ்டர் டோன்ட் வரி, அடுத்த மாசம் அந்த நிலத்தையும் வித்துறலாம், உனக்கு ஒரு நல்ல பையனையும் பார்க்கலாம். ஆனா அம்மா, டென்ஷன் ஆனா ஆயுள் கம்மியாகும்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகாதான். இப்பதான் அவங்க அப்பனை முழுங்கனா அதுக்குள்ள கல்யாணமா? இவள கல்யாணம் பண்ற அப்பாவி யாரோ, எப்படியும் அவனும் போக போறான். அன்னைக்குதான் லோஹித்க்கும் எனக்கும் அறிமுகமாச்சு. அவர் தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? இந்த பக்கம் சும்மா தான் வந்தேன். எங்க போயிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு தான். வண்டியில ஏறுங்க, டிராப் பண்றேன். பரவாயில்ல, நான் பஸ்ல போய்க்கிறேன். அட சும்மா ஏறுங்க, டிராப் பண்ணிடுறேன். நான் என்ன உங்களை சாப்பிட்டு போறேன்? எதுக்கு ஏறுங்க. உங்களுக்கு வீண் சிரமம்? ஒரு முக்கியமான வேலையும் இல்ல, ஏறுங்க. ஆமா, நீங்க எங்க இங்க? ரவுடிசம்ல பஸ்ல இருந்துச்சு, அதான் வந்தேன். எப்பவுமே காமெடி தான் இல்ல? சொல்றேன். என் பேரு சொல்லு, வேலை முடியும். வை. ஆமா, உங்களுக்கு எல்லாரையும் தெரியுமா? ஏதோ அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர்னு தெரியும். ஏங்க? அது நாளைக்கு எங்க அண்ணாக்கு இன்டர்வியூ இருக்கு, நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா. எந்த கம்பெனி? சரி,
சிரி. அவ இல்லடா. ஐயோ எங்கம்மா போயிட்டாவ? சரி முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. ஏண்டா? சொல்றேன், முதல்ல சிரி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அவ இன்னும் வரலடா. வரலையா? ஏய் சிரி, வா வா வா, உனக்கு 100 ஆயுசு. வா, கரெக்டான டைமுக்கு வந்துட்ட. நீ முதல்ல வாயை தர, முதல்ல வாயை தர. இந்த ஸ்வீட் ஓ வாய் முகூர்த்தம் பழிச்சிடுச்சுமா. நான் காலை வச்சதுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீ என்னோட அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமாவாடா? ஆமாமா. அது மட்டும் இல்ல, பாத்துட்டே இரு, அந்த நிலத்தையும் வித்துருவேன். அப்புறம் என் லட்சுமிக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் சரி லோஹித் தான். ஏய் சிரி, ஏய் சிரி, என்னாச்சு உனக்கு? அம்மா உன் ஃப்ரெண்டு பேர் என்ன சொன்ன? ஓச்சே, கேட்கவே இல்லனா. அவர் நம்பர் இருக்கா? அதுவும் இல்லனா. ஐயய்ய. ஏன்னா? ஒண்ணும் இல்லம்மா, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல, அது நம்ம கடமை. நெக்ஸ்ட் டைம் அவரை பார்த்தா அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ. சரிண்ணா. அம்மா நீ ஒரு டாக்குமெண்ட்டுக்கு சைன் பண்ணணும். அவரு நம்பர் மட்டும் இல்ல, பேரு ஜாதகம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். கடவுளே, உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அப்படியே அவருக்கும் என்ன காப்பாத்தினது மட்டும் இல்லாம எங்க அண்ணாக்கு வேலையும் வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரு வாட்டி மீட் பண்ணவை, மறுபடியும் எப்பவும் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹாய். ஓ ஹாய். உங்களுக்கு 100 ஆயுசு. எதுக்கு? இப்பதான் கடவுள் கிட்ட உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். என்னன்னு? எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு. எதுக்கு? எங்க அண்ணாக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்க நம்பர் கூட இல்ல. மேடம், நாங்க ஒவ்வொரு வாரமும் இந்த கோயிலுக்கு வருவோம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில், வியாழக்கிழமை சாய்பாபா கோயில், இன்னைக்கு இங்க. அப்படியே உங்க பேரை கொஞ்சம் சொல்றீங்களா? லோஹித். அப்புறம் கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க கேட்டதும் எல்லாத்தையும் கொடுத்துறாரு. இது என்ன, உங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனி உங்க கல்யாணம் ஒண்ணுதான், அதுவும் நடந்துட விடுங்க. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். ஆல்ரெடி கிடைச்சிட்டாரு, தாலி கட்டுறது மட்டும் தான் பாக்கி. ஹலோ மேடம், ஹலோ மேடம். என்ன இப்பவே ட்ரீமா? சரி நான் வரேங்க. நான் போறேன். போறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு. நல்ல வேலைக்கு போகும்போது நல்லதா நடக்கும். ஏ ஸ்ரீ, இன்னைக்கு நான் போய் நிலத்தோட பத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு அது என் கைக்கு வந்தே ஆகணுமா? உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லமா? ஐயோ கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏன் என்னாச்சு? ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னொரு வாட்டி பண்ணு. டைம் வர போகுது. இல்லனா பிஸின்னு வருது. அந்த போன் எப்படி கொடு. வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ மெசேஜ் போட்டு வரேன். பார்த்துட்டு அவரே கால் பண்ணுவார்ல? ஆமா ஆமா. இந்த நம்பர் தானே அது? அதுதான். நெட்வொர்க் வேற சரியா கிடைக்க மாட்டேங்குதே. அப்படி போவோம். சார் வணக்கம் சார், நான் சிரியோட அண்ணன். நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நான் இன்னைக்கு எங்க நிலத்தோட பத்திரத்தை எல்லாம் வாங்க போறேன் சார். எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். சரி இந்தாமா சென்ட் பண்ணிருக்கேன். முடிஞ்சா எனக்கு ஒரு கால் பண்ண சொல்லுமா. ஃபோர்ஸ் பண்ணலாம் வேணாம். வரட்டுமா? அன்னைக்கு நிலத்தோட பத்திரத்தை வாங்க போனவரு இன்னைக்கு அதே நிலத்துல மண்ணோட மண்ணா இருக்காரு. அண்ணா, உன் மேல சத்தியமா சொல்றேன், நம்ம நிம்மதியை கெடுத்து உங்களை கொன்னால அவனை கொன்னு உங்க பக்கத்திலே புதைக்கிற வரைக்கும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இந்த உன் மேல சத்தியம். வேற யாராவது இருக்காங்களாமா? வேற யாராவது இருக்காங்களாமா? லோஹித், ஐயர் கூப்பிடுறாரு, இங்க வாங்க. வரேன். சரி, என்ன மன்னிச்சிட.
உங்க அண்ணனை கொன்னது நான் தான். சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம், சொல்லிடலாம். வேண்டாம் 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 வேண்டாம். ஐயோ, என்னாச்சு லோஹித்? டென்ஷனா இருக்கீங்க? சொல்லிடலாம் சொல்லிடலாம். பரவாயில்ல, சொல்லுங்க. அது அது ஒண்ணு இல்ல. அது உங்க அண்ணனை கொன்னது நான் தான். நான் வேணும்னு அப்படி பண்ணல. அது ஏதோ தெரியாம. ஒரு பொண்ணு வேணும்ன்றதுக்காக சமாதி கூட கட்டுவீங்கல்ல? சாவுடா. எங்க அண்ணா எவ்வளவு நம்பினா தெரியுமா உன்ன? அவனை போய் கொன்னுட்டியேடா. நீ இந்த பூமியில வாழறதுக்கு தகுதியே இல்ல.